ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்த பிறந்த பிறகு தாய்மார்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். நார்மலி டெலிவரி தானே நம்மளுக்கு ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு மாதத்துக்கு அப்புறமா குடம் தூக்குறது, வெயிட் பக்கெட்டில் தண்ணி தூக்குறது அந்த மாதிரியெல்லாம் தூக்கவே கூடாது. ஏன்னா அதனால் நம்மளுக்கு கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கும், பலவீனமாக இருக்கும். நம்ம உடம்பே பூ போல் தான் இருக்கும். குழந்த பிறந்ததுக்கப்புறமா நம்ம உடல் நார்மலாக ஆகிறதுக்கு எப்படியும் 4 மாதம் 5 மாதம் கிட்ட டைம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கட்டாயம் வெயிட் யாருமே தூக்க வேணாம். குடத்துல தண்ணியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூக்காதீங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். 5 மாதத்துக்கு எதுவுமே தூக்காதீங்க. அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு 2வது குழந்த பிறந்திருக்கும். 2வது குழந்த பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குழந்த அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய வாமா அப்படின்னு இடுப்பில் தூக்கிடக்கூடாது. ஏன்னா குழந்தைய 2வது குழந்த நம்ம பால் கொடுக்கறதுக்கு 2வது குழந்தைய மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம இப்போ பிறந்த குழந்த, அதை மட்டும்தான் நீங்கள் தூக்கணும். ஃபஸ்ட்டு குழந்த எப்படியும் 7-8 கிலோ எப்படியும் இருக்கும், 2 வயசு இருக்கும். அதனால் அந்த குழந்தைய நீங்கள் இடுப்பில் தூக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்கார்ந்து இருந்து வாமா அப்படின்னு மடியில் உட்கார வச்சு அப்படி தடவி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வெயிட்டு தூக்க வேணாம். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. நீங்கள் வெயிட்டே தூக்கக்கூடாது 5 மாதத்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா கர்ப்பப்பை அது எப்படி சொல்ல, அது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க அதிகமாக வேலை பார்த்ததுனால இறங்கிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னா அவங்க இப்போ கீழே உட்காந்துருந்தாங்கன்னா கீழே அந்த இடம் எல்லாமே அப்படி தண்ணியாக ஆயிரும். அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வந்துடக்கூடாது. குழந்த பிறந்து நல்லபடியாக உடம்பு நல்லபடியாக தேறி வரணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டம். அப்படி ப்ராப்ளம் வந்துச்சுதுன்னா அதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய உறவு பண்ணுறதுக்கே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். பண்ண முடியாத அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டு தூக்காதீங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு தண்ணி குடிக்க வேணாம். ஜில்லுன்னு தண்ணி குடித்தாலோ இல்லை ரொம்ப சூடாக தண்ணி குடித்தாலோ அது தண்ணி காஃபி சூடாக குடிக்க வேணாம். அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஜூஸு அது எதுவுமே குடிக்க வேணாம். ஏன்னா உங்கள் வயிறு குடல் புண்ணெல்லாம் இருக்கும் வயிற்றில். அதனால் அந்த குடல் புண்ணு எல்லாமே ஆற்றுறதுக்கு என்னென்ன மருந்து சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. இது ஜில்லுன்னு இல்லைன்னா ரொம்ப சூடாக குடிச்சிங்க அப்படின்னா குடல் பழுத்துரும் குடல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஜில்லுன்னு சூடான்னு குடிக்கவே செய்யாதீங்க. ஹஸ்பண்டு வேலைக்கு போகிறாங்க, அதனால் நான் வீட்டு வேலையை பார்த்தே தான் ஆகணும் கட்டாயமாக அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேலையாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கடினமான வேலையை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காரர்கிட்ட என்னால் பார்க்க முடியாதுப்பா, கொஞ்சம் பார்த்துத்தாங்க எனக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஓரளவுக்கு செய்ய சொல்லுங்கள். வெயிட்டு தூக்காதீங்க. ரொம்ப குனிஞ்சு துணியெல்லாம் ரொம்ப முக்கி அலச வேணாம். ஒரு 4 மாதமாவது உங்களுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைம்மா. ஒரு 4 மாதம் நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்தே தான் ஆகணும். ஏன்னா குழந்த பெற்ற உடம்பு ரொம்ப நம்ம பச்சை குழந்தை எப்படி இருக்குதோ அதே போல் தான் நம்ம உடம்பும் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல உடம்பு நல்ல நார்மலாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வேலை பார்த்துக்கோங்க. குழந்த பெற்ற உடனே வீட்டுக்கு நம்ம வரோம்ல, வந்ததுமே ரொம்ப கீழே உட்காந்து எந்திக்கக்கூடாது. ஏன்னா முக்கி நம்ம எந்திக்கிறோம்ல, அதனாலே நம்மளுக்கு பாதிப்பு வரும். அதனால் நீங்கள் சோபா, சேரு, கட்டில் அந்த மாதிரி உயரமான இடத்துல நீங்கள் உட்காந்து எழுந்திரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான். அதுக்கப்புறமா பாத்ரூம் போகும்போது நீங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதிகமாக வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடுங்க. வாழைப்பழம், காய்கறிகள் நீங்கள் அதிகமாக சாப்பிடணும். காய்கறிகள் சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் ஏற்படாது. மலச்சிக்கல் ஏற்பட்டு நீங்கள் பாத்ரூமில் போய் ரொம்ப முக்கியெல்லாம் இருக்கவே கூடாது. முக்கி இருந்தாக்கி அதுவும் நம்ம கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப முக்கி இருக்காதீங்க. மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருமல், சளி, அந்த இருமல் வரவே கூடாது. சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தும்மலும் ரொம்ப ஹெவியாக தும்மாதீங்க, ரொம்ப ஹெவியாக இருமாதீங்க. கொஞ்சம் அதை நார்மலாக கண்ட்ரோலாக கொண்டு போங்க. நம்ம வயிறு
பூ போல் இருக்கும். அதை நல்ல வயிற்று புண்ணு எல்லாம் நல்லா, குடல் புண்ணு எல்லாம் நல்லா ஆறி அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக வந்த பிறகு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க, நார்மலாக இருங்க. அதுக்கப்புறமா தாம்பத்திய உறவு வந்து எப்படியும் 3 மாதத்துக்கு மேலே தான் இருக்கணும். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து குடல் உள்ள நம்ம குழந்த வந்து வெளியில் வரும்ல, அதனால் அந்த குழந்த வெளியில் வர அந்த வலி, அந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப பலவீனமாக புண்ணாக தான் இருக்கும். அது வந்து வெளியில் நம்ம பிறப்புறுப்பு வந்து நார்மலாக இருந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து அந்த ரணம் அந்த புண்ணு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.